வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. இங்கே ரோகிணி பற்றிய உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே ரோகிணியை வீட்டு விட்டு அனுப்பிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் கிராமத்தை பார்த்து போயிடுறாங்க. அங்கே போய் சேகருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கிடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வயசான ஆள், உங்கள் மேலே விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேறு கல்யாணம் பண்ணேன். இப்போ நீங்கள் எனக்கு இடைஞ்சல் எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கும் போது, ஏம்மா இப்படிலாம் நடந்துட்டு எனக்கு தெரியாது, அதனால தான் வந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, சரி எனக்கும் வயசாகி போச்சு, கிறிஸையும் வளர்க்க முடியாது, நீங்களே பார்த்துக்காங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்படி இருக்கும்போது ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, என்னாலும் வாழ்க்கையே போச்சுடி அப்படிங்கும்போது, அம்மா கடுப்பை கிளப்பாத, எல்லாமே போச்சு, நீ பாதியை முடிச்சு விட்ட, மீதி இந்த சேகர் வந்து முடிச்சிட்டான், நான் இங்கேயே தான் நிரந்தரமாக இருக்கணும் போல், எனக்கு இங்கே வேலை செஞ்சு கூட சாப்பிட தெரியாது இந்த கிராமத்தில், நான் பேசாமல் மெட்ராஸுக்கே போயிருந்தேன் அப்படிங்கும்போது, அது எப்படி சரியாக வரும், உன் மாமனார் வீடு அங்கே இருக்குது, நீ அங்கே சேர்ந்து அங்கே இருந்தேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் இருந்து அங்கே வேலை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அப்படிங்கும்போது, ஏம்மா எனக்கு கடுப்பு ஓவராயிரும் அப்படின்ட்டு இருக்கும்போது வித்யா வந்துடுறாங்க. என்ன ரோகிணி எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்த்தா எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, சரி நானும் முருகனும் வந்திருக்கோம் உங்கள் வீட்டுக்கு, வான்னு கூப்பிட்டானே அப்படிங்கிறாங்க. வாங்க முருகன் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இவ்வளோ பொய் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது, இல்லைனா முத்தனட்ட நான் முன்னாடியே பேசி சரி பண்ண பார்த்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் பாருங்கள் முருகன், நீங்களும் வித்யாவும் கல்யாணம் முடிச்சிங்களா, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், எப்படி என் இழந்த வாழ்க்கையை என்னால் மீட்க முடியும்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கேன், நான் கண்டிப்பாக மீட்டுருவேன், எனக்கு தெரியும், மனோஜ் வந்து என் மேலே ஏகப்பட்ட பாசம் வச்சுருக்காரு, கண்டிப்பாக என்னை தேடி வருவான், நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது வித்யா சிரிக்கிறாங்க. ஏன் வித்யா சிரிக்கிற அப்படிங்கும்போது, இல்லை நீ போனோன்னா ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி ஆகிட்டாரு, ஒரு வசதியான இடத்துல கல்யாணம் முடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மனோஜும் அவங்க அம்மாவும் பொண்ணு பார்க்க இந்த மாதிரி தெரியுது அப்படிங்கும்போது, என்னது ஏன் மனோஜ் வேறு பொண்ணு பார்க்க போகிறாரு அப்படிங்கிற, மனோஜ் இல்லை, அவர் வந்து வேறு ஆளை கல்யாணம் பண்ணி அலைஞ்சிட்ருக்காரு அப்படிங்கும்போது, அது ஒருபோதும் நடக்காது அப்படிங்கும்போது, எப்படி நிப்பாட்டுவோம் அப்படிங்கிறேன், எனக்கு நிப்பாட்ட தெரியும், அந்த கடை என் பேரில் தான் இருக்குது, மனோஜ் ரொம்ப ஓவராக சீன் போட்டாங்கன்னா அந்த கடையை நான் வேறு யாருக்காவது விற்றுருவேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா எனக்கு வசதியான இடத்துல ஒரு பொண்ணு பார்த்துருக்கு, அதை கல்யாணம் பண்ணி ஜாம்னு இருக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, உங்களுக்கு கடையிலேருந்து எல்லாம் போயும் உங்களுக்கு அடங்கல் இல்லை அப்படிங்கும்போது, கடை இப்போ நீ தற்காலிகமாக தான் போயிருக்கு, கடையை நான் மீட்கணும், மறுபடியும் நான் கடையை நடத்தணும் அப்படின்னா ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் முடித்தா சரியாக போயிருக்கணும் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. அதுவும் ராஜேஸ்வரி ஆண்டிக்கு உறவினர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா நிலையும் சொல்லி தான் இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. பிரச்சனை கிடையாதா, கடை என் பேரில் இருக்குது, என் கடையை யாரும் வந்து திறக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது, ஓம்பு கடையா, கடை எங்கள் அப்பா பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கடை அப்படிங்கிறாங்க. அது உனக்கு தெரியும் மனோஜ், கடை என் பேரில் இருக்குது, நான் உங்களோட வாழ்ந்தால் மட்டும்தான் கடை உன்னோட தான் இருக்கும், இல்லை அப்படின்னா கடையை நான் யாருக்காவது விற்றுருவேன், ஏன் அந்த சிட்டிகிட்ட கூட சும்மா கூட கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், ரோகிணி நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, நான் கடன் அடைக்கக்குள்ளே வேலையை பார்த்துட்ருக்கேன், நீ வந்து சிட்டிகிட்ட கொடுத்துட்டனா அது வேறு மேலும் பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறாங்க. அதை செய்யக்கூடாதுன்னா ஒழுங்கு மரியாதையாக உங்கள் அம்மாட்ட பேசி நீ வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு கூப்பிட்டு போ, கிறிஷ் உடனே எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, நம்ம வீட்டு பக்கத்துலேயே வரமாட்டான், அதை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் வந்துட்டு நீ என் கூட தான் வாழணும் அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அம்மா சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா சம்மதிக்கலைன்னா நான் கடையை ஒரு வாரத்தில் வேறு ஆள்கிட்ட விற்றுருவேன், ஒரு வாரம் நான் டைம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே மனோஜுக்கு என்ன சின்னே தெரியல, ஏன்னு கேட்டால் ரோகிணி கூட வாழ்ந்தாலும் வாழாட்டலும் எனக்கு அந்த கடை வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு, அவர் பணம் காசு தான் பெருசு அப்படின்ன மாதிரி விஜயா மாதிரியே இருக்கிறாங்க. இங்கே ரோகிணி எப்படியாவது ஒரு திருவாலங்கடி வேலையை பார்த்து மறுபடியும் மனோஜ் கூட போய் வாழ்ந்துடணும்னு நினைக்கிறாங்க. வித்யா சொல்கிறாங்க, தெரியாமல் வந்துட்டேன், நீ மாறியிருப்பேன்னு நினச்சேன், மாறலடி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு முருகனை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க, அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு சரியான கடுப்பாக இருக்குது. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ பண்ணது ரொம்ப தப்புடி, நீ அந்த வீட்டில் அவ்வளோ பொய் சொல்லியிருக்க, அவ்வளோ தெரிஞ்சாலும் உன்னை வந்து அவங்க எதுவுமே செய்யலை, வீட்டை விட்டு போன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ வந்து மாப்பிள்ளை தம்பிகிட்ட பேச ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. ஆமாம், மாப்பிள்ளை தம்பி வேறு பொண்ணு பார்த்து தலைதாரான் அப்படிங்கும்போது பார்க்க தான் செய்வார், நீ எவ்வளோ போய் சொல்லியிருக்க, அவங்க அம்மா ஏற்கனவே வந்து பணக்கார பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சாங்க, நீ பணக்காரன்னு சொல்லி போய் அங்கே போய் ஒட்டிக்கிட்ட, இப்போ நீ பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சும் போது கூட அவங்க ஒன்றும் சொல்லலை பெரிய அளவில், நீ வந்து இவ்வளோ மறைச்சிருக்கணுன்னா அவங்க வந்து வேண்டாங்காங்க அப்படிங்கும்போது, ஏம்மா நீ பேசுகிறவன் சூப்பராக இருக்கா, நீ தானம்மா எனக்கு வாழ்க்கை பண்ணி வச்ச அப்படிங்கும்போது, என்னடி பண்ணி வச்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த நேரத்தில் நீ வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, அப்போ அமைதியாக இருந்துட்டு இப்போ என்ன பண்ணி வச்சேன்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா உன்னால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, நான் சென்னையை பார்த்து போகிறேன்னு சொல்லி சென்னையை பார்த்து கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணி அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது,
மறுநாள் கிறிஸ்ட வந்து இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ப்போம்னு சொல்லி சேர்க்காங்க. சேர்த்துட்டு இன்னொரு வீடை வாடகைக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லுவாங்க. எதுக்குமா அவங்களும் சொந்த வீடு இருக்க கிராமத்துக்குள்ளே வாடகைக்கு பார்க்க சொல்லுவீங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க அந்த வீடை விற்க போகிறேன் யாரும் நல்லா ஆளுன்னு தான் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, என்னம்மா அந்த வீடு வந்து உங்கள் குடும்ப வீடு நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, பல வாட்டி நான் கூட உங்கள்கிட்ட கேட்டேன், இல்லைங்க கிடக்கட்டும் அந்த பையன் கிறிஸ்துக்கு ஆகும் கடைசி காலத்தில் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ கொடுக்கணுங்க அப்படிங்கும்போது, இல்லை அதை விட முக்கியமான கதை இருக்குது, எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறேன். அப்படியாம்மா ஏம்மா உங்கள் வீடை பொறுத்த மட்டும் ஒரு 20 லட்ச ரூபா போகும்மா, ஏன்னா வீடு பின்னாடி இடம் கிடக்கு, உள்ளூரில் அவ்வளோதான் போகும், இதே சிட்டியில் இருந்துச்சுன்னா இது 1 கோடி ரூபாய்க்கு விற்கலாம், இது 20 லட்ச ரூபாய்க்கு தான் போகும், சரிதானா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 20 லட்ச ரூபாய்க்கு விற்று என்கிட்ட தந்துருங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் 2-3 ஆளை பார்த்து ஒரு ஆளை செட் பண்ணிடுறாங்க. அங்கே ரோகிணி அங்கே போய் பார்லர் வேலை பார்க்கறதுக்கு அங்கே ஒரு வீடை வாடகைக்கு பார்த்து அந்த பார்லர் வேலையை பார்த்து போய்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது மனோஜ் கூட சேரணும் அப்படின்னு சொல்லி சிட்டியை கூப்பிட்டு பேச வைக்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அந்த அம்மா வந்து பத்திரத்தை எழுதி கொடுத்து பணத்தை வாங்கிடுறாங்க. பணத்தை வாங்கிட்டு 20 லட்ச ரூபா வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, இந்த மாதிரி கல்யாணி வாழ்க்கையை காப்பாற்றினா ஒரே வழி தான், என் மாமியார் பணத்தாசை பிடிச்ச ஆள், அந்த பணத்தை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்து எப்படியாவது இவ்வளோ தான் என் மோளால் முடியும், வாழ்க்கையை மறைச்சிட்டா, பெற்ற தாயே என்னால் இவ்வளோ தான் முடியும், என் இருக்க வீட்டை ஒத்த வீட்டையும் விற்றுட்டேன், அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது, அக்கா இது சரியாக வருமா அப்படிங்கிற, ரொம்ப சரியாக வரும், ஏன்னு கேட்டால் மீனா பிள்ளை அந்த வீட்டுக்கு அவ்வளோ நல்லது செய்யுது, அந்த பிள்ளை கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மருமகளாவை ஏற்றுக்கிறதும் கிடையாது, பாடாப்படுத்துது. என் மோவா கல்யாணி வந்து அங்கே ரோகிணின்னு சொல்லிட்டு நான் பெரிய பணக்காரன்னு பில்டப்பாக இருக்கும்போது தள்ள தூக்கி வச்சு அது கொண்டாடினது, இப்போ எதுவுமே இல்லைங்கும் போது வீட்டை விட்டு அனுப்பிடுச்சு. இப்போ வந்து ரோகிணிக்கு 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, இல்லை கல்யாணத்தை மறைச்சு வந்திருக்காங்க, அங்கே பிரச்சனையாக தெரியல. என் மாமியாருக்கு பக்கத்தில் பார்க்கும்போது பணமே இல்லாதவா, அப்படியே ஏற்பட்டவா எதுக்கு இருக்கணும் அப்படின்னு அனுப்பி விட்டாவா, அப்போ அந்த பணத்தை கொடுத்தா தானே லாய்க்கப்படும் அப்படிங்கும்போது, அந்த முத்து தம்பியும் அந்த மீனாவும் அங்கே தானே இருக்காங்க, அவங்க சொல்லி புரிய வைக்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது, அவங்க சொல்லி அந்த வீட்டில் எடுபடாது, கேட்டால் அந்த அம்மா என் வீடு என் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, அதனால் உன் சொந்த பந்தத்தையும் கூட்டு வா, நானும் வாரேன், நம்ம அந்த அம்மாவை பார்த்து பேசி கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏக்கா அதுக்கு முன்னாடி அப்பா ஒரு பக்குவமான ஆள் தானே சொல்லுதாங்க, நான் பார்த்து பேசுகிறேன், கிறிஸ் படிக்க பிள்ளைக்கு தானே வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுது அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. புதன்கிழமை வருவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த புதன்கிழமை நான் பார்த்து கண்டு பேசிவிட்டு சொல்லுதம்க்கா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க சித்தி கண்டு பேசும்போது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, ரோகிணியை நான் வந்து மன்னிச்சிட்டேன், கிறிஸ் பையனை தாத்தா வேறு கூப்பிட்டான், என் வீட்டு பையன் மாதிரி தான் நான் நினைக்கேன், முத்துக்கும் மீனாவுக்கும் பெருசாக இந்த கோபம் இல்லை, முத்து மற்ற இடத்துல ரொம்ப கோவப்படுவான், கிறிஸோட அம்மான்னு தெரிஞ்சப்பறம் அவன் எதுவுமே சொல்லலை. ஆனால் மனோஜும் விஜயாவும் ரொம்ப கோபமாக இருக்காவா, மனோஜை கூட சரி பண்ணிடலாம், விஜயாவை சரி பண்ணது ரொம்ப கஷ்டம், அது எங்கள் அம்மாட்ட தான் இப்படி இருக்குது, நேராக போய் ரோகிணியை வந்து எங்கள் அம்மாட்ட போய் உள்ளதை சொல்லி வர சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், என்னையை பொறுத்த மட்டும் எந்த வருத்தமும் இல்லை அப்படிங்கும்போது அதை நேராக லட்சுமிகிட்ட சொல்லுதாங்க. இந்த மாதிரி கிராமத்தில் முத்தோட பாட்டிகிட்ட போய் சொன்னால் அவங்க சரி பண்ணிடுவான்னு சொல்கிறாங்க, அவங்கள போய் கல்யாணியை கூட்டி போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, ரோகிணி எடுக்கவே இல்லை, என் வாழ்க்கையை முடிச்சுட்டோம், அவன் ஃபோனை எடுக்க மாட்டேன், எல்லாம் தான் போச்சு அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்காங்க. ரோகிணிக்கு நல்லது செய்தால் தான் நினைக்காங்க, அவங்க அம்மா ஃபோனை புரிஞ்சுக்கிடாமல் இங்கே ரோகிணி எடுக்கவே இல்லை. அப்போ தெரிஞ்சவங்க மூலமாக சொல்லி விடுதாங்க, ரோகிணி அதை காது கொடுத்தே கேட்கல, இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை அம்மா நினைக்காங்க, இன்னமும் நம்ம தாமதிச்சோம்னா நல்லா இருக்காது, ரோகிணிக்கு புரிய மாட்டேங்குது, ரோகிணி இருக்க அட்ரஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அப்படி இருக்கும்போது நம்ம கரெக்டாக வந்து என் மாமியார் சரி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நம்ம நேராக அவங்க கோயிலுக்கு கோயிலுக்கு போவோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாவோ. அங்கே பார்வதியை பார்த்தோன்னே அம்மா அப்படிங்கிறாங்க, வாங்க வாங்க நீங்கள் தான் ரோகிணியோட அம்மாவா, எனக்கு தெரியாது, கிறிஸ்து பாட்டியாக தான் தெரியும், ஆனால் நீங்களாவது சொல்லியிருக்கலாம், இவ்வளோ பெருசாக வந்திருக்காது பாருங்கள், இப்போ ரோகிணி வாழ்க்கை இல்லாமல் இருக்கா அப்படிங்கும்போது, உங்கள் ஃப்ரெண்டுங்க அப்படிங்கும்போது அங்கே குபேரனை இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா கொஞ்சம் பொறுங்க, உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறேன். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் மனோஜுக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது, ஏம்மா ரோகிணி இருக்கும்போது நடக்குமா அப்படிங்க, ரோகிணி இருக்கும்போது நடக்காது, அவன் கல்யாணத்தை மறைச்சிட்டு வந்து கல்யாணம் முடிக்கல அப்படிங்கும்போது, ஏம்மா மனோஜ் மருமகனை விரும்பிட்டாப்புல அதனால் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, என் பையன் பேரெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கும்போது, ஏம்மா இந்த பேக்க பிடிங்க, என்னது இது அப்படிங்கிறாங்க. 20 லட்ச ரூபா இருக்குது, நீங்கள் பணத்தை வாங்கிட்டு உங்கள் கோவத்தை மறந்துட்டு நீங்கள் ரோகிணி உங்கள் மருமகளாக ஏற்றுக்கணும், என்கிட்ட இருந்தது ஒரே வீடு தான், அந்த வீடையும் விற்றுட்டேன், இனிமேல் வந்து ரோகிணி ஒன்றும் இல்லாத வீட்டில் உள்ள பிள்ளை இல்லை, 20 லட்ச ரூபா அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கான், இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் சம்மந்தி, அதுக்காக என் மருமகளாக நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் ரோகிணி அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க, என் பாவம் மனோஜ் ரொம்ப விரும்புகிறா அப்படிங்கும்போது, விஜயா இந்த பணம்லாம் உனக்கு வேணுமா, பணத்தை சம்மந்திட்ட கொடு, பேசாமல் நான் மன்னிச்சிட்டேன், ரோகிணியை வர சொல்லுன்னு சொல்லு அப்படிங்கும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, சும்மா ஒன்றும் அவளெலாம் வர சொல்ல முடியாது, இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன்,
ரோகிணி நாளைக்கு வந்து என்னைய வீட்டில் வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. நான் அங்கே வந்து பணம் வாங்கின மாதிரி காட்ட மாட்டேன். நான் வந்து சும்மா பில்டப்பாக பேசுவேன். ஆனால் அதை ரோகிணிகிட்ட சொல்லிடுங்க. ஆனால் நான் பணம் வாங்கின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என் பிள்ளை வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரோகிணி வாடகை இருக்க வீட்டுக்கே போகிறாங்க. ஒன்று யாருங்க வர சொன்னா அப்படிங்கிறாங்க. எல்லாம் நன்மைக்கு தாண்டி வர சொன்னேன், வந்திருக்கேன் சரிதானா அப்படிங்கிறாங்க. என்னம்மா உழம்புது அப்படிங்க. உழம்பலடி, உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நான் எல்லாம் சரி பண்ணிவிட்டேன். உன் மாமியாரை பார்த்து பேசிட்டேன் அப்படிங்க. நீ எதுக்குமா போனேன்? நான் அதை வேறு மாதிரி பேசிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. வேறு மாதிரிலாம் நீ பேச முடியாது, உங்கள் மாமியார் பெரிய பணப்பேய், அதை நான் சரி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க ரோகிணி. நீங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.